പാലൊക്കെ തൈരായി പാലും ഇല്ല, വ്യാപാരത്തിക്ക് ആളും ഇല്ല. എന്ത് ചെയ്യാം? ഓ, എന്താ ഇത്? പാലോട് പോനവൾ ആളോട് വരുന്നത്. എന്താ മോളെ, ആരാണ് ഇയാള്? അമ്മേ, അനക്ക ഒരു ആറുമുഖം ഇവരാനോ? എന്താ പേട്ട മറുവാദിയെ? ഓ, മറുവാദിയോ? കൊള്ളാം. ഇപ്പോൾ ഇവിടെ നിനക്ക് എന്താ ജോലി? അമ്മേ, ഇവർ മറ്റും വരില്ലെങ്കിൽ എന്താ മോളെ, എന്താ എന്താ കരയുന്നത്? சும்மா அந்த பொண்ணு கேட்காதம்மா, அதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு குலிங்க குலிங்க அழுது பாரு. എന്താടാ? இந்த பேமானி கோபால் இருக்கிறானே, பப்ளிக் ரோட்ல பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். എന്താ உண்டில்ல அவமானம். മിണ്ടാതിരടാ. ഈ കോട്ടയം പൊന്നമ്മാളുടെ മോളെ കയ്യെ പിടിച്ച് ഇളുക്ക് അവനക്ക് എത്ര ധൈര്യം? അവനെ ഞാൻ ചവിട്ടിക്കളയും. അവൻ എവിടെടാ? தாராந்து புட்டான். தாராந்து புட்டான். ഓ, இந்த அணக்க ஒரு அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி புட்டான். അമ്മേ, ഇയാള് നല്ലവരാണ്. എടോ, അരുണാക്ക് അവർ ആറുമുഖം. இந்த அருணாக்க ஒரு இடுப்புல கட்டுறது, இது அணக்க ஒரு கழுத்துல தொங்கும். ஏதோ ஆறுமுகம். நீ வளர நல்ல ஆளு. வா, டீ குடிக்கலாம். ஒரு மாதிரியா அப்போ அவங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிப்பனை கண்டுக்கிறேன். എന്താ മര്യാദയോ? പോയിക്കോ. പോയിക്കോടാ. മര്യാദ കുറയുത്. മോളെ, പയ്യൻ വലിയ മിടുക്കനാണ്. தங்கச்சி, என்னமா வாசல் தெரு வரைக்கும் வருது? நம்ம வீட்டுக்குள்ளையா? நீங்க கைய கால கழுவிட்டு சீக்கிரம் வாங்கண்ணே. இதோ வந்துட்டேன். கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால மொச்சக்கொட்டையும் கொடுவா துண்டும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். கூடவே 2 வாத்து முட்டையும் அவிச்சு போட்டிருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியாம்மா? நானா? நான் அப்பவே சாப்பிட்டேனே. நான் சாப்பிட்டேனே. என்கிட்டே நடிச்சு காட்டுறியாம்மா? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டானே. எனக்கு முன்னாடி ஏப்பம் விட்டு காட்டிட்டு நீங்க வெறும் பானை தண்ணியை குடிச்சிட்டு படுக்கல? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது கிடைக்கிற அன்னைக்கு 2 பேருமே சாப்பிடுவோம், கிடைக்காத அன்னைக்கு 2 பேருமே பட்டினி கிடப்போம். இப்போ நீங்க சாப்பிடுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? என்ன கண் கழுகுறீங்க? எனக்கு இத்தனை வயசாச்சு, என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு தாயோ கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ இல்ல. நீ கிடைச்சா 2 பேரும் சாப்பிடுவோம், கிடைக்காட்டு போனா 2 பேரும் பட்டி கொடுப்போம். கண்ணையா, அன்னைக்கு என்னமோ மங்களம், வயசு இளசு அது இதுன்னு சொன்னா கிராக்கி கை நழுவி போயிடுச்சடா. அவ கிடக்குற கழுத விடுங்க, உங்க கைராசி தெரியாத ஜென்மம். நம்ம வீட்டு வேலைக்காரி கோவிந்தம்மா பேத்தி வயசுக்கு வந்து வாலிப முறுக்கோட வாசல்ல நிக்கிறா. பேரு வச்சலா. அப்படியா? உங்க ரைட்ல ஒரு விரல மடக்குங்க, இன்னைக்கு நைட்லயே வச்சலாவை செட்டப் பண்ணிடுறேன். மடக்கிட்டேன், நான் பண்ணிட்டேன். சரி, அது ராஜா மன்னார் உன்னை இழுத்துட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கானா? அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாம் எங்க பாட்டி பண்ண தப்புங்க. அது ஆடு வளர்த்தாலும் கோழி வளர்த்தாலும் அந்த ராஜமன்னாருக்குன்னு வளர்க்குங்க. என்னை அப்படிதான் வளர்த்திருக்குன்னு அவன் நினைப்புங்க. நீ என்ன ஆடா கோழி அவனுக்கு பறி கொடுக்கறதுக்கு? ஏன் சேரியில ஏன் பாதுகாப்புல வளர்ந்த பொண்ணு நீ. எவனுக்காவது தைரியம் இருந்தா என்ன வந்து கேட்கட்டும், அவன் குடல உரிவு அவனுக்கே மாலை போட்டுறேன். நீ அவனை விரும்புற, அவன் ஒன்ன விரும்புறான். பூங்க அவன ஐயரை கூப்பிடுறான். நாளை காலையில கடற்கரை மாரியம்மன் கோயில்ல உனக்கு கல்யாணம்.
எங்க ராஜ்யத்தில் ஜாதி இல்ல போங்க, இங்க நல்லவங்க வாழ்த்து சொல்ல வாங்க. தனம் 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 காதல் கல்யாணம் காணும் சந்தோஷம் கண்கள் நீராடட்டும். வரும் காலம் எல்லாம் நல்ல காலம். உயிர் பாசம் உண்டு பாசம் உள்ள அண்ணன் உண்டு ஞான தங்கமே. எங்க ராஜ்யத்தில் ஜாதி இல்ல போங்க, இங்க நல்லவங்க வாழ்த்து சொல்ல வாங்க. ஒன்று கூடினார் மாலை சூடினார், ஒன்று கூடினார் மாலை சூடினார். எங்க ராஜ்யத்தில் ஜாதி இல்ல போங்க, இங்க நல்லவங்க வாழ்த்து சொல்ல வாங்க. ஓடும் நாளத்தில் பாயும் ரத்தத்தில் யாக்கும் ஒன்றே நிறம். இனி வேண்டும் என்றே சொல்லி பாடு. எதிர்காலம் உண்டு நாளை உண்டு வேதம் யாவும் கூடிலேற்றுவோம். எங்க ராஜ்யத்தில் ஜாதி இல்ல போங்க, இங்க நல்லவங்க வாழ்த்து சொல்ல வாங்க. காதல் ஜோடியாய் வானம் பாடியாய், ஒன்று கூடினார் மாலை சூடினார், ஒன்று கூடினார் மாலை சூடினார். எங்க ராஜ்யத்தில் ஜாதி இல்ல போங்க, இங்க நல்லவங்க வாழ்த்து சொல்ல வாங்க. ஹேய் 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 ஹேய். கோவிந்தம்மா பேத்திக்கு கல்யாணமா? ஆமாம் குரு, அன்னைக்கு அந்த கஸ்தூரிக்கு அடைக்கலம் கொடுத்த அதே பாஷா பாய் தான் இன்னைக்கு கோவிந்தம்மா பேத்திக்கும் கடலோரத்துல கல்யாணம் நடத்தி வச்சிருக்கான். பாஷாபா இரும்படிக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரா? அங்க இருக்கிற நாய்களுக்காவது அறிவு வேணாம்? அதுங்க குடியிருக்கிறது ஏன் நிலத்துலடா? போனா போகுது புறம்போக்குகளாச்சுன்னு விட்டா ஏன் இடத்தையே புறம்போக்காக்கிட்டு நினைப்பா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாஷா பாய் தாங்க. பாஷா பாய் 4 தட்டு தட்டி கட்டி எடுத்துட்டு வாங்கடா. நம்மளுக்குள்ள தோட்டி தொண்டமான்னு வித்தியாசம் பார்க்க கூடாது. வட பாயாசத்தோட சாப்பாடு போடுங்க. நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனமாற வாட்டிட்டு போங்க. சின்னஞ்சிருச்சுங்க நல்லா இருக்கட்டும். சாப்பிடு தாயே. எந்தா குஞ்சு மோளே எடோ. ஓ அருணா கவுரு. ஆனா கவுரு எந்தா பப்படம் கழிச்சு. எனக்கு என்னத்துக்கு பப்படம்? நீங்க தான் எனக்கு பெரிய விருந்தியா பெற்று வச்சுக்கிறீங்களா? அது உனக்கு புரியாது. நான் அடுத்த பந்தியில ஜோடியா குந்திக்கிறேன். பெரிய விருந்து பெத்தோ எந்தடா പറയുന്നത്? ஐயா, கல்யாணம் தான் உன்னால பார்க்க முடியல. விருந்து சாப்பாடாவது நல்லா சாப்பிடு. நான் பெசஞ்சு கொடுக்கிறேன். மகராசனையரையா சாப்பிடு.
பாய், குரு உன்னை கட்டி எடுத்துட்டு வர சொன்னாரு. வரியா இல்ல? பேட்டா, பாட்ஷாவை கட்டி இழுத்துன்னு வர சொன்னானா? கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம கையால வடப்பாயாசத்தோட விருந்து. എടോ നായിണ്ട മോനെ വാടാ ഇവിടെ വാങ്ങിക്കോടാ ഓടടാ கட்டி கொண்டுட்டு வந்துட்டோம். மனார், பாட்ஷாவை கட்டி கொண்டு வான்னு சொன்னியாவே, பார் கட்டி கொண்டாந்துருக்கேன். பேட்டா, பாட்ஷாவை என்ன பக்கோடா போட்டோம்னு நினைச்சியா கட்டி கொண்டாடுறதுக்கு? என்ன இப்போல்லாம் இருக்கிற தொழிலை விட்டுட்டு பொது தொண்டு நாட்டு சேவைன்னு இறங்கிட்டா போந்திருக்கு இல்லையா பாஷா பாய்? தொழில் என் வீட்டுக்கு, தொண்டு என் நாட்டுக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியாது மனார். ஆமாமா, நீங்க ரொம்ப பெரிய ஆளு. அதனால்தான் அனாதையா ஓடி வந்தவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறீங்க, கோவிந்தம்மா பேத்துக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்க. வர நீங்க கிருஷ்ண பரமாத்மாவே மாறிட்டீங்க. கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி ஓ வாயால பேசாதே. உன்னை விட அவரை பத்தி நான் கொஞ்சம் அதிகமாவே படிச்சிருக்கேன். கண்ணன் தன் தங்கச்சிக்கு சேலை கொடுத்தான். என்ன அண்ணன்னு நினைக்கிற என் சேரி பெண்களுக்காக இந்த பாஷா தன் உயிர் கொடுப்பான். ராஜ்மன்னா,
சேரி மண்ணையோ இல்ல அங்க இருக்கிற பொண்ணையோ தொட்டினா இந்த பாட்சம் ஒரு ரத்தத்தை குடிச்சிடுவான். கபர்தார். எடை குறைஞ்சா தரம் குறையத்தான் குறையும். அடே டே 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 வரு 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 உள்ளாரு. மரியாதை மரியாதை. சின்ன புள்ள பயன்ட்டான். அருணா கவுரு வரு. அட என்னம்மா நீ இடுப்புலயே இருக்கிறியா, கொஞ்சம் மேல வா. அனக்கவரு வரு வரு. இந்த பையா பக்கத்து கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு பீடி கட்டு கொண்டாப்போ. என்ன இது? இவனை கண்டு ஆத்தாளும் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறாடுது. யார் இவன்? கவுரு எந்தா குடிக்கிறது? டீயோ காபியோ பூஸ்டோ போன்விட்டா ஓவலோ? அட்டியா போதுமா? இந்த லைட்டா மீடியமா ஸ்ட்ராங்கா? அட இப்பதானே ஆரம்பம், லைட்டாவே இருக்கட்டா. டீ மெதுவா குடி, இப்போ இத கடி. மோளே வரு, டீ போட்டு தரு. விருந்தாளி யாரு? விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தப்படி அனகவுரு ஆறுமுகன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆயில் தண்டனை வாங்கிட்டு ஜெயில் இருக்கான அவனா? உனக்கு போய் பிஸ்கோத்த ஊத்தாம் பாரு. குச்சுக்கோ. நீ சொல்றது அறுப்பு ஆறுமுகம்பா. இது அனகவுரு. நவுரு டீ வருது. டீ எப்படி இருக்கு? உன் கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முன்னு தூக்குதே. மித்ரா, உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிற? நானும் அப்பால இருந்து பாத்துக்கிறேன். அம்மு என் அத்தை பொண்ணு, ஒரே உறவுக்கார. என்ன வச்சுட்ட என்னடா வர்ணனை? நேரடி வர்ணனை, எதிரடி வந்தா கயரடி தண்டனை. என் பேட்டுக்குள்ளே வந்து என்கிட்டயே உதார் காட்டியா? என்னடா கவுரு? அனக்கவுரா அலேக் பத்திரி சொல்ல காய். யாராவ தூக்கி கட்டப்பட்டா பெருங்காத்துல முடுகட்ட நீ வரி வசூல் பண்றோட்டா. நீ தொட்ட நான் விட்டேன். எல்லாம் கைராசி. உங்க இப்ப வா. இல்ல வந்து அடிக்கடி இத வந்துட்டு போங்க. அதுக்கு அடிக்கடி வருவேன். உன் மாமன் கையில சொல்லி வை. ஓட்டா ஓட்டா. சின்ன மருவாதி அவள் தான். போற போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் ஊனிருவான் போடுறது. டேய் பால்காரா, அனகவுரா எடுக்கிற? கொண்டு வரேன்டா உனக்கு எனக்கவுரு. தீர்க்க சுமங்கலி பவா, சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு குறவும் வராதம்மா. குர்கல் பாய். பாட்ஷா பாய். சலாம் அலைக்கும். நமஸ்காரம் பாட்ஷா பாய். இப்போ அதுக்கு பால் ஊத்துனீங்க. அந்த தங்கச்சிக்கு என்னமோ சொல்லி கொடுத்தீங்களா, என்னது? அது பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. அவங்க அண்ணன் மிலிட்டரியில இருக்கான். அவன் மாசம் மாசம் பணம் அனுப்புறான். நானும் பாலாபிஷேகம் பண்ணிட்டே இருக்கேன். பாலாபிஷேகம் பண்ணினா தீர்க்க சுமங்கலியாவும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு பெரியவா சொல்லி இருக்கான். குர்கல் பாய், என் தங்கச்சி கஸ்தூரிக்கு மாங்கல்யத்தோட சந்தோஷமான வாழ்வு கிடைக்கணும். அதுக்காக எங்க வழக்கப்படி தர்காவில பாத்தியா பண்ணிடுவேன். ஆனா அது இந்து பொண்ணு. உங்க வழக்கப்படி பாலாபிஷேகம் பண்ணிடுங்களேன். நான் சொல்றப்போ அபிஷேகம் பண்ணுங்க. வரேன். அம்மா கஸ்தூரி, இனிமே உனக்கு எந்த குறையும் வராதும்மா. ஐயர்கிட்ட சொல்லி உன் பேருக்கு பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா, என்னது? என்னாச்சு? இப்படி வா. அம்மா வாந்தி எடுக்கிற? ஏதாவது வேண்டாத சாப்பிட்டியா? வேண்டாதது என் வயிற்றுக்குள்ள வளருது. என்னம்மா சொல்ற? வயிற்றுக்குள்ளேயே தங்கிருச்சு. வட்டி வாந்தியா வெளியே வந்து. அல்லாஹ்.
அண்ணே, என்னை என் அத்தையும் மதிக்காம, அத்தை பெத்த மெத்தையும் மதிக்காம சொத்தையா நிக்கிறேன். அண்ணே, அந்த அதிர்ஷ்ட காத்த கொஞ்சம் என் பக்கம் திருப்பி விடண்ணே. திருப்புறேன். என் முதலாளி ராஜமன்னாருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். ராஜமன்னாரா? அந்த ஆளை பத்தி எங்க பேட்டையில ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. உங்க ஆளுங்க உருப்படாம போறதுக்கு காரணமே இந்த வெட்டி பேச்சு தான்டா. நீ உருப்படணும், உன் அத்தை பெத்த மெத்தையெல்லாம் உன்னை மதிக்கணும், நீ கத்த கத்தையா நோட்டு சம்பாதிக்கணும்னா நான் சொல்றதை கேளு, என் கூட வா. பாஷாபாய், கஸ்தூரி கடுவங்குட்டி பிரசவிச்சு. கஸ்தூரி ஆண் குழந்தை பிரசவிச்சு. அல்லாஹ். அம்சமான முகம், நம்ம தொழிலுக்கு வேண்டிய அஷ்டலட்சணங்களும் அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளருக. அடடடட, தெய்வ வாக்கு. கோபி, பையனை நம்பலாமா? என்னை விட நம்பிக்கையான ஆள் குரு. நீங்க கேட்ட மாதிரி நம்ம செய்ய போற தொழிலுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன். வெரி குட். கோபி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அரேபியால இருந்து கோல்ட் பிஸ்கட் வருது. அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இங்க வராரு. இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ் நம்ம எஸ்டேட் பங்களால ஏற்பாடு பண்றீங்க. அன்னைக்கு ஆட்டம், பாட்டு, கூத்து, கும்மாளம் எல்லாமே உண்டு. விருந்து முடிஞ்சதும் கோல்ட் பிஸ்கட் வேற எடுத்து போயிடணும். பரமுவே வெஹிக்கிள் ரிக்ஷாவோட பங்களா பின்கட்டில் நிக்கவை. நம்ம கோடவுனுக்கு 1 மைல் பக்கத்துல காரோட நில். அங்க ரிக்ஷாவில கோல்ட் பிஸ்கட் வரும். அதை நம்ம காருக்கு மாத்திக்க. மத்ததை நம்ம ஏற்பாடு படி செய். ஓகே குரு. பரமு தம்பி, கோபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். அதை அப்படியே கச்சிதமா நீ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கைலி பனினோட நீ சுத்தவே வேண்டாம். இது கூட இல்லாமலா? ஐயா, ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. குட் ஜோக், குட் ஜோக். உட்காரு. பரவாயில்லைங்க. அட பரவாயில்ல, உட்காரப்பா. முதல்ல வேட்டி சட்டை, அப்புறம் பேண்ட் சட்டை, அதுக்கப்புறம் கோட்டு, சூட்டு, சுத்துறதுக்கு காரு. கோபி மாதிரியே படிப்படியா மேல ஏத்திடுவேன். ஐயோ ஐயா, தயவு இருந்தா நான் படி இல்லாமலே பறந்து வந்துருவேன். வெரி குட். பழக்கம் இருக்க? 200 300 எப்பயாச்சும் உண்டு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. பழகிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சமதர்மம், சோஷியலிசம். கோபி, கம் ஆன். சிகரெட் 555 குடிக்கிறது வாட் 69. இப்பெல்லாம் நம்பர் இல்லாம நான் எதையும் குடிக்கிறதும் இல்ல, புடிக்கிறதும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பார், உன் பொண்ணு கழுத்துல பிஸ்கட்லயே தாலி பண்ணி போடுறேன். பிஸ்கட்ல தாலியும் அத நாய்க்கு போடடா, அது திங்கும். பிஸ்கட்னா உன் கடையில் இருக்கே காஞ்சி போன பிஸ்கட், அது நினைச்சியா? கோல்ட் தங்கம் தெரியுமா, பளபளான்னு மின்னுமே அது. அது மட்டுமா, எக்கச்சக்கமான வெளிநாட்டு சரக்கெல்லாம் அங்க இருக்கு. அம்மே, மாமாவோட மண்டையில என்ன இருக்கு? அங்கேயும் நிறைய இருக்கு. எந்த களிமண்ணும் கம்முன்னு நம்ம பேட்டையவே காலி பண்ணுவேன்னு சொன்னாரு ராஜமன்னாரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு ஐயாவுக்கு தான் தெரியும். எடோ பரமு, எந்தடா பறையினது? உண்மையத்தான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன். ஓ, அங்கனையோ. எடோ 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 பரமு, எடோ பரமு கண்ணு, நினைக்கு தாண்டா எந்த பொண்ணு பிஸ்கட் வேலை செய்யுது. அம்மு, மாமனுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ எடுத்துட்டு வா. இப்ப எனக்கு தேவை டீ இல்ல, நீ. அம்மு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, உன்னை ராணியாக்கி காட்டுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட எஸ்டேட் பங்களாவுல பெரிய விருந்து, ஆட்டம் பாட்டம் எல்லாமே உண்டு. அன்னைக்கு தான் தங்க பிஸ்கட் வியாபாரமே நடக்க போகுது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ഞാൻ പറയുന്നത് സത്യമാണ്. രാജമന്നാരും തങ്ക ബിസ്കോത്തും സത്യമാണ്.
எஸ்டேட் பங்களாவும் டான்ஸ் டின்னரும் சத்தியமான. ராஜமன்னார் இந்த பகுதிக்கே சர்வாதிகாரி ஆகலான்னு பாக்குறானா? முதல்ல மண்ணாசை பிடிச்சு திரிஞ்சான், பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் பெண்ணாசை பிடிச்சு திரிஞ்சான், அது சொந்த விஷயம், அதையும் பொறுத்துக்கிட்டேன். இப்போ பொன்னாசை பிடிச்சிருக்கா, அது நம்ம நாட்டுக்கே செய்யற பெரிய துரோகம். அதை மட்டும் என்னால தாங்க முடியாது. பண்ணமா எந்த நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. எந்த நீங்கள் பறையுന്നത്? கண்டிப்பா. ஏன்னா ஆடி கறக்கிற மாட்டை ஆடிதான் கறக்கணும், ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும். இந்த அக்பர் பாஷாவுக்கு ஆடி கறக்க தெரியும், ஆடியும் கறக்க தெரியும். பேட்டா செஞ்சு காமி. குரு, ஓஹோ, வெல்கம் வெல்கம். நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். माशा अल्लाह, हमें भी बहुत खुशी है। बिस्किट रेडी है? रेडी। खाना भी है और पीना भी है, आइए। अच्छा। स्कॉच भी है और नाच भी है। कमाल है। उतरेंगे।
யாரும் இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. இங்க கடத்தல் வியாபாரம் நடக்கிறதா எனக்கு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு. கான்ஸ்டபிள், உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. தேவையில்லை இன்ஸ்பெக்டர். அதோ அந்த பெட்டியில தங்கம், இந்த பெட்டியில கரன்சி. செக் பண்ணி பாருங்க. மிஸ்டர் பாஷா, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இது போல ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்க வேலையை கெடுக்கிறதும் இல்லாம ஒரு பெரிய மனுஷனை சந்தேகப்பட வச்சிட்டீங்களே. வெரி சாரி டு ட்ரபிள் யூ. ஐயோ, நீங்க ஒண்ணு, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க உங்க டியூட்டியை தானே செஞ்சீங்க. தேங்க்யூ. கொல்லன் தெருவினிலேயே ஊசி விற்க வந்திருக்கிறியா பாஷாபாய்? கால் அசைவ வச்ச ஆள் அளவே சொல்றவன் நான். உன் கண்ணசைவு இருக்கே, உடம்பு முழுக்க மறைச்சாலும் ஊர் முழுக்க தெரிஞ்சிடுமே உன் கண்ணு. நீங்க ஆடும்போது தாடி பிஞ்சது, அவன் லேசா ஒரு வெட்டு வெட்டினது, உன் தாடிய நீ ஒரு ஓட்டு ஓட்டுனது, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க ஒரு செட்டப்போட வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏன் செட்டப்பை மாத்திக்கிட்டேன். நீங்க பார்த்த பொட்டியே வேற, போலீஸ் பார்த்த பொட்டியே வேற. பாக்குறீங்களா? உனக்கே இந்த வேலை பாஷாபாய். இனிமே என் விஷயத்துல தலையிடுறது உனக்கு அவ்வளவு நல்லதில்லை.